விஜய் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து குமரனும் வந்து நிவினும் அவர சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து காவேரி அங்க வராங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட, "இங்க பாருங்க ரொம்ப டென்ஷன் ஆவாதீங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விஜயால தாங்கிக்கவே முடியல. இந்த விஷயங்கள என்னால தாங்க முடியாது. என்னால தான் குமரன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. உடனே ஐயப்பனும் அவங்கள ஆளுங்கள வர வச்சு வந்து இந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ண வைக்கிறாரு. எல்லாரும் சொல்றாங்க வேணான்னு சொல்லிட்டு கேட்காம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடி பண்ணி வச்சுடுறாரு. அடுத்து வந்து குமரனும் நிவினும் வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்றதா சொல்றாங்க. நிவின் வந்து நம்ம விஜயோட இருக்கிற இடத்துக்கே போயிடுறாரு. 2 பேருமே வந்து சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில தாத்தா வந்து "ஏன்பா உன்னை வீட்டுக்கே வரல?" அப்படி சொல்லி கேட்டோன்னே, நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து விஜய் சொன்னோன்னே தாத்தா செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த விடவே கூடாது அந்த ஆள. இதுக்கப்புறம் அந்த ஆள விட்டு வச்சா வேலைக்கே ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஒரு பிளான் சொல்றாரு. அதன்படி வந்து இந்த மாரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. "சரிங்க தாத்தா" அப்படி சொல்லிட்டு தாத்தா சொன்ன பிளான வந்து நிவின் கிட்டயும் வந்து குமரன் கிட்டயும் விஜய் வந்து சொல்றாரு. விஜய், நிவின், குமரன் 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாரி எங்கே இருக்காரு சொல்லிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேடுறாங்க. அதே மாரி தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம வந்து பசுபதிய. பசுபதிய தேடி கண்டுபிடிச்சு மடக்கி பிடிக்கிறாங்க. பசுபதிய வந்து ஒரு இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தாத்தா இருக்காரு. தாத்தா பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் பசுபதி. "நீங்களும் இது குழந்தையா?" அப்படின்னோனே, "தாத்தா தான் பிளானே போட்டு கொடுத்தது" அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன இவ்வளோ பெரிய மனுஷனாயிட்டு இந்த மாரி வேலைலாம் செய்கிறீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்லைன்னு? உன்கிட்டலாம் அசிங்கம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? ச்சே! அந்த பொண்ணு என்னையா பண்ணுச்சு உனக்கு? பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ண இந்த மாரி மேலேருந்து தள்ளி விட்டுருக்க. நீ எல்லாம் மனுஷனாயா? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணியிருக்க. வெண்ணிலா பொண்ணு பாவம்யா. உங்கள நம்பி வந்ததுக்கு அந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டீங்களேய்யா. எங்க பேச்செல்லாம் கேட்டிருந்தா அந்த பொண்ணு ஒழுங்கா இருந்திருக்கும். உங்க பேச்ச கேட்டதால தானே அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. ஒரு பொண்ணுன்னு பார்க்காம இப்படி பண்ணியிருக்கியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. உனக்கெல்லாம் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்" அப்படின்னோனே, ஒரு பெரிய மனுஷனா லட்சணமா இல்லாம சின்ன பசங்க கூட சேர்ந்து என்னை தூக்கிட்டு வர சொல்லிருக்கியே. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஆமாயா, நான் அப்படி தான் செய்வேன். உன்ன மாரி ஆளுங்களுக்கு இரக்கம் பார்க்குறதே தப்பு. மரியாதையே வந்து உண்மைய சொல்லிடு. இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்றாரு. அப்படியே அசந்து போகிறாரு. "தாத்தாவா இது?" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி. அடுத்து வந்து, "என்ன பார்க்குற? நான் மட்டும் கிடையாது. எங்க தாத்தாவும் எப்போவுமே கெத்து தான்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் பசுபதி. அடுத்து வந்து விஜய், அதுக்கப்புறம் நிவின், குமரன் எல்லாருமே சேர்ந்து பசுபதி நல்லா வந்து அடித்து உண்மையை வெளியே வெளியே கேட்குறாங்க. பசுபதி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. அடுத்து அவர் ஃபோனு, அதுக்கப்புறம் போன இடம் எல்லாத்தையும் விசாரித்து வந்து இந்த மாதிரி எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெண்ணிலாவோட மாமா. உடனே வந்து வெண்ணிலாவோட மாமா பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படி சொல்லிட்டு பசுபதி சொல்லி மழுப்புறாரு. ஆனால் வந்து விஷயத்தை வந்து அழகாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு ஃபோன் மூலமாக அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து பசுபதி வந்து சொல்கிறாங்க, "இப்போ பாரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெண்ணிலாவோட மாமாவை வந்து எப்படி நாங்கள் தூக்குறோம்னு சொல்லிட்டு" அப்படின்ட்டு ஐயப்பனையும் வந்து அமுச்சு வச்சிடுறாரு அந்த இடத்துக்கு. கரெக்டாக ஐயப்பன் போலீஸோட அந்த இடத்துக்கு போயிட்டு பசுபதியோட வந்து ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறாரு. கரெக்டாக போயிட்டு அந்த இடத்துல வந்து வெண்ணிலாவோட மாமாவை எங்கே வந்து வச்சுருந்தாங்களோ ஒரு வீட்டில், அந்த வீட்டில் போயிட்டு போலீஸை கூட்டின்னு போயிட்டு அவரை காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி அவரை காப்பாற்றி வந்து அவர்கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க. பசுபதி பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து எல்லா உண்மைகளையும் வந்து அவர் வந்து போலீஸ்கிட்ட சொல்லிடுறாரு. இந்த மாதிரி பசுபதி தான் வெண்ணிலாவை தள்ளி விட்டது, இந்த பழி விஜய் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணது எல்லாத்தையுமே வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்லிடுறாரு. அதிர்ச்சி அடைகிறார் போலீஸ். இவ்வளோ விஷயத்த பண்ணிவிட்டு அந்த ஆள் இப்படியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை இப்போவே அரெஸ்ட் பண்ணுறோன்னே, "ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அந்த ஆளை நாங்களே கூட்டின்னு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய், அதுக்கப்புறமா அவங்க கேங் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பசுபதியை கூட்டின்னு போயிட்டு போலீஸில் வந்து வச்சிடுறாங்க. போலீஸ்கிட்ட ஒப்படைச்சோன்னே பசுபதி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். அடுத்து வந்து இங்கே பசுபதி அரெஸ்ட் ஆனோன்னா அவங்க பொண்ணு வந்து தேடி வராங்க. "நான் எல்லாரையும் சும்மா விட மாட்டேன். என் அப்பாவை இந்த கதி ஆக்கினவங்கள நான் விடவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து அழறாங்க அவங்க அப்பா பார்த்து. அவங்க அப்பா வெளியே எடுக்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட வந்து நான் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லார்கிட்டையுமே காவேரி வந்து பாராட்டுறாங்க.